பாங்கு பாடாதோ செதுபதி பூமியிலே சிவகங்கை சீமையிலே செதுபதி பூமியிலே சிவகங்கை சீமையிலே தேவர் மகன் சீர் வளர்த்த தென்பாண்டி நாட்டினிலே தேவர் மகன் சீர் வளர்த்த தென்பாண்டி நாட்டினிலே தென்றல் வந்து வீசாதோ தென்பாங்கு பாடாதோ செல்வ மகன் கண்களிலே நின்று விளையாடாதோ சிந்து கவி பாடாதோ தென்றல் வந்து வீசாதோ தென்பாங்கு பாடாதோ வெள்ளியில தேர் பூட்டி மேகம் போல மாடு கட்டி வெள்ளியில தேர் பூட்டி மேகம் போல மாடு கட்டி அள்ளி அள்ளி படி அளக்கும் அங்கு நிலம் வாடுவதோ அள்ளி அள்ளி படி அளக்கும் அங்கு நிலம் வாடுவதோ தென்றல் வந்து வீசாதோ தென்பாங்கு பாடாதோ தவளையெல்லாம் குலவையிடும் தாமரையாம் பூமலரும் குவளையெல்லாம் கவி இசைக்கும் குலமகள் போல் சிரித்திருக்கும் வண்டு வந்து கூடும் வண்ணையெல்லாம் அண்டி வரும் போர் புயலில் அடிந்து பட சம்மதமோ தென்றல் வந்து வீசாதோ தென்பாங்கு பாடாதோ வந்து வீசாதோ தென்பாங்கு பாடாதோ செல்வ மகன் கண்களிலே நின்று விளையாடாதோ சிந்து கவி பாடாதோ தென்றல் வந்து வீசாதோ தென்பாங்கு பாடாதோ இவ்வளவு நாளா ஆனந்தமா தூங்கி நிம்மதியா எந்திரிச்சுக்கிட்டு இருந்தோம். இனி அதுக்கும் வழி இல்லாம போக போகுது. 8 வருஷத்துக்கு ஒருக்க இப்படி சண்டை வந்துகிட்டே இருந்தா மனுஷன் எப்படித்தான் பிழைக்கிறது? இந்த ஊமத்தோர தனிய மாதிரி இங்க ஏன் வந்து தொலைஞ்சான்? எங்கேயாவது காடு கரையில ஓடி ஒளிஞ்சிருக்கப்படாது? அவன் தான் வந்தான். இவன் எதுக்கு இடத்த கொடுத்தான்? எல்லாம் இந்த சின்ன மருதுவால வர வேண. இவன் தொலைஞ்சாதான் நாடு உருப்படும். சாப்பிடு கழுத சாப்பிடு. உசுர வாங்குறிய மத்தியானத்துல இருந்து இப்படி அடம் பண்றீங்க. என்ன கேடு வந்தது? மருதராசாவுக்கு தான் சனிய கொட்டு முழக்கத்தோட ஊமத்தோட ரூபத்துல வந்திருக்கு. உனக்கும் என்ன வந்தது? சாப்பிடு. நிறத்திற்கு வேலை வந்து விட்டது. வெள்ளைப்படைகளை விரட்டி அடிக்கும் காலம் வந்து விட்டது. குடும்பத்திற்கு ஒரு பிள்ளை புறப்படுவோம். பின்னங்கே படையங்கே வேறங்கே வாரங்கே கொல்லும் புலியின் பல்லெடுக்கும் கையெங்கே உடலால் சிறியவர் இங்கு உள்ளத்தால் பெரியவர். மருது பாண்டியை காப்போம். வழக்காலத்தில் புகழ் வாழ்வோம். வெற்றி வெற்றி வெற்றி. குட்டி புலிகள் 8 அடி பாய்கின்றன. ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்த உத்தமர்கள் என்று பெயர் பெற்றோம். ஆன துயரங்கள் கோடி என்றாலும் ஆவி கொடுத்த அந்த பெருமையை காப்போம்.
ராஜையா, உடனே சென்று சின்னச்சாமி முத்தாளையும் கைது செய்து வாருங்கள். அவர்கள் மேல் சிறு காயம் கூட ஏற்படக்கூடாது. நல்லது அரசே. ஏன் இப்படி ஓடி வர்றீங்க? சத்தம் போடாதே. பாவா, என்ன நடந்தது? என்னை யாரோ சில துரத்தை கொண்டு வருகிறார்கள். எதற்காக? பேசாதே. என்ன இது? ஒன்றுமில்லை. தம்பி வேண்டாம், கதவை திறக்க வேண்டாம். ஏன்? வேண்டாம் தம்பி. தம்பி, உங்களையும் உங்கள் அண்ணனையும் கைது செய்து கொண்டு வரும்படி மருதரசர் உத்தரவு. அண்ணனையுமா? அவர் இங்கில்லையே. எதற்காக? உங்கள் அண்ணன் பெரிய மன்னரை கொலை செய்ய முயன்றார். இந்த சதியில் உங்களுக்கு பங்கிருப்பதாக மன்னர் சந்தேகிக்கிறார். அண்ணன் கொல்ல முயன்றார். சதியில் எனக்கு பங்கா? தம்பி. அண்ணி, எல்லாமே முடிந்து விட்டது அண்ணி, எல்லாமே முடிந்து விட்டது. நான் வருகிறேன். எல்லாம் பகைவர்களாக சந்திக்க வேண்டிய காலம் வரும் என்று நான் கனவிலும் கருதியதே இல்லை. நண்பர்கள் பகைவர்களாக இல்லை அண்ணா, பகைவர்கள் நண்பர்களைப் போல நடித்திருக்கிறார்கள். ஆமரசே, ஆம். அண்ணனே தம்பியிடம் நாடகம் நடத்தி இருக்கிறான். உனக்கே தெரியாதா? உண்மை அறியாமல் தான் கொண்டு வந்து சேர்த்தாயா? முத்தழகு, இன்னுமா உன்னை நம்ப சொல்லுகிறாய்? நம்ப வைப்பதற்கு என்னிடம் சாட்சிகள் இல்லை. காட்சி உன்னை குற்றவாளி என்கிறது. சாட்சி எதற்கு முத்தழகு? கொல்ல வந்தவன் உன் அண்ணன், கொண்டு வந்து சேர்த்தவன் நீ. குற்றவாளி யார் என்று கண்டுபிடிப்பதற்கு விசாரணை கூட தேவையில்லை. இந்த திட்டத்தை போட்டவனே நீதான் என்கிறேன். அரசே, கும்பினியோடு உனக்கு உறவு இருக்கிறது. அரசே, கொலை செய்ய உன்னை தூண்டி இருக்கிறார்கள். ஊமைத்துறை வந்திருப்பதை உளவு சொன்னதும் நீதான். அரசே, கள்வன் நீ, கயவன் நீ, காட்டிக் கொடுக்கும் துரோகி நீ. ஐயோ, அரசே, நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். கத்தியாலை வெட்டி கொண்டு விடுங்கள். வார்த்தையாலை கொல்லாதீர்கள். என் உடம்பிலே ஓடும் குருதியின் ஒவ்வொரு துளியும் என் தாயகத்தை நேசிக்கிறது. அரசே, என் தாயகத்தை நேசிக்கிறது. துடித்தலும் என் கைகளும் திறவெடுத்த தோள்களும் என் தலைவர்களை பாதுகாக்கவே இதுவரை பயன்பட்டிருக்கின்றன. கயவர்களை கருவருக்கும் என் நெஞ்சம் உங்கள் கருணையை அளிக்குமா? கழுத்தின் மேல் பாயும் என் கை வேல் உங்கள் கனிந்த மார்பின் மேல் பாயுமா? வெள்ளை தலைகளை வெட்டி வீழ்த்த துள்ளி எழும் என் வீர உணர்ச்சி உள்ளத்தால் வாக்கால் உயர்ந்த உங்களை சாய்க்க முயலுமா? ஐயோ, என்னால் தாங்க முடியவில்லை அரசே, என்னால் தாங்க முடியவில்லை. அரசே, நான் நிரபராதி என்ற ஒரு வார்த்தையை உங்கள் வாயால் ஒரே ஒரு தடவை சொல்லிவிட்டு உங்கள் கையால இந்த இடத்திலேயே வெட்டி கொண்டு விடுங்கள். தனித்து விடும் என் தலை உங்கள் தாள்களிலே உருளட்டும். பெருகி ஓடும் என் குருதி வெள்ளம் என் நன்றி மறவாத்தன்மையை பாடட்டும். எதிரியின் வில்லுக்கும் வேலுக்கும் அஞ்சாத நான் துரோகி என்ற ஒரு சொல்லுக்கு அஞ்சுகிறேன் அரசே, ஒரு சொல்லுக்கு அஞ்சுகிறேன். நான் நிரபராதி, நிரபராதி, நிரபராதி. நீ நிரபராதி, நான் நம்புகிறேன். ஆனால் குற்றம் சட்டத்துக்கு கட்டுப்படும் போது குற்றவாளியின் வாக்குமூலம் மட்டும் போதாது. நிரபராதி என்பதை நிரூபிக்கவும் வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்? யாருடைய ரத்தத்தை கொண்டு இந்த கலங்கத்தை கழுவ வேண்டும்? ஆணையிடுங்கள் மன்னா, ஆணையிடுங்கள். அப்படி கேள் வீரமகனே, அப்படி கேள். இந்த குற்றத்தில் உனக்கு பங்கில்லை என்றால் குற்றவாளியை கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. உன் அண்ணனை நீ பிடித்து வர வேண்டும். ஆள் கிடைத்தால் சரி, இல்லையே உன் தலைபோகும் தனியாக. நாட்கள் 45, தவணை அவ்வளவுதான். இந்த ஒரு மண்டலம் தவறினால் மறுநாள் என் தலை. அதுவரை சிவகங்கை அரசியலில் உனக்கு எந்த பொறுப்பும் இல்லை. நல்லதொரு ஆணை மன்னா. நாயினும் கீழ்ப்படி நான், நன்றியிலும் அப்படியே. இதை தாயகம் உணரட்டும், இந்த தரணி அறியட்டும். வருகிறேன், வெகு விரைவிலேயே அண்ணனை கொண்டு வருகிறேன். பயல் வீர முழக்கம் எடுக்கிறான். இவன் தான் துரோகி. இன்னும் 45 நாள் ஆகவில்லை. சரி, நான் புறப்படுகிறேன். திரும்பி வந்தால் அமைச்சனாக வருவேன். வருகிறேன். போகாதீர்கள். தம்பியின் கதி என்ன ஆயிற்று என்று தெரியவில்லையே. அண்ணி, இப்போது உனக்கு திருப்திதானா? மனம் அமைதி கொண்டு விட்டதா?
அற்புதமான கட்டம் ஆரம்பமாகிவிட்டது தாயே. பலகாலம் பட்ட பாட்டுக்கு பலன் கிடைத்து விட்டது. உன் குடும்ப பற்றுதலின் பெயரையே குழி தோண்டி புதைத்து விட்டது. அண்ணனுக்காக உயிர் பிச்சை கேட்டாயே, தம்பியின் தலை உருளட்டும் என்று. அந்த தாய்மை என்னை பெற்ற தாய்க்கு கூட வராது தாயே, என்னை பெற்ற தாய்க்கு கூட வராது. தம்பி, என்னையா சந்தேகிக்கிறாய்? நான் யாரையும் சந்தேகிக்கவில்லை. யாரை நம்புவது என்று நான் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கிறேன். கத்தியும் உரையும் எனக்கு கதை சொன்ன போதும் என் குடும்பத்தை பற்றி நான் சந்தேகித்ததில்லை. புலிநகத்தை கண்ட அண்ணி புலியை கண்டது போல் துடிதுடித்த நேரத்திலும் அந்த புலிவாழும் குகை என் குடும்பம் என்று நான் கருதியதில்லை. காரணம் இல்லாமல் உயிர் பிச்சை கேட்ட நேரத்திலும் தன் கணவனுக்காக அண்ணி தம்பியையே பலியிடுகிறார் என்று நான் கனவிலும் கருதியதில்லை. சம்பவங்களின் கோர்வையே சந்தேகிக்காத நானா தாயே, இப்போது உன்னை சந்தேகிக்கப் போகிறேன். கொதிக்கிறது நெஞ்சம், கொல்லாதே என்னை. முடியாது, சொல்லத்தான் போகிறேன். சதியில் எனக்கு பங்கில்லை என்பதை இந்த தானிக்கு சொல்லத்தான் போகிறேன். அதற்கு முன் உன் ஆணையை கேட்கத்தான் வந்திருக்கிறேன். ஆணையிடு. இல்லையே, உன் மஞ்சள் குங்குமம் மாலை மாங்கல்யம் நிலைப்பதற்காக காட்டிக் கொடுத்த துரோகியாகவே நான் சாகிறேன். என்னை நீயே கொன்றுவிடு, இப்போதே கொன்றுவிடு. ஐயோ அம்மா, இதை யாரிடம் சொல்வேன், எப்படி சொல்வேன்? இருநதியும் பெருக்கெடுத்தால் எதற்கென்று அணையிடுவேன். ஊரிடத்து பகை வந்தால் உறவிடத்து துணை இருப்பேன். உறவிடத்தே பகை உண்டால் யாரிடத்து போய் தம்பி, தவிக்கும் உன் தாயின் கண்களில் ஒரு நாளாவது அமைதி நிலவட்டும். வழி ஒன்று நீயே சொல். வழி என்றால் நானாவேன். பகை வேண்டாம் வீட்டில். காலம் கடந்து விட்டது தாயே, காலம் கடந்து விட்டது. இரண்டில் ஒன்று நடந்தே தீரும். எது உனக்கு சம்மதம்? நாட்டுக்காக கணவனா, கணவனுக்காக தம்பியா? மானம் நிலைக்க வேண்டும் என்றால் மகனை புறப்படு என்று ஆணையிடு. உயிர் பிச்சை வேண்டாம், ஓடிப்போ, தேடி பிடி என்று உத்தரவிடு. சொல் தாயே, சொல். இல்லை, இருவரும் வாழ வேண்டும். நீங்கள் இருவரும் வாழ வேண்டும். நடக்காது. யாருமே உனக்கு இல்லை தாயே. இனி நீ தன்னந்தனியாய். தம்பி, தம்பியும் இல்லை, கணவனும் இல்லை. அவமான பெயரோடு அடியட்டும் குடும்பம். துரோகிகள் மாண்டதாக தூத்தட்டும் வரலாறு. பாசத்தின் கண்ணீர் பழிதேடி தந்ததாக ஏதட்டும் நாடு. நாடெங்கும் சுற்றி கரை நிற்க முயலுவேன். 45ஆம் நாள் உனக்காக மடிவேன். வருகிறேன் தாயே, வருகிறேன். தம்பி, தம்பி. நன்றாக நகைக்கட்டும். நீயும் நகைத்து விடு. வலுவுள்ளவர்கள் வாழ்கிறார்கள், வாயுள்ளவர்கள் சிரிக்கிறார்கள். சாவை கண்டு சிரிக்க பழகு. சஞ்சலம் மறைந்துவிடும். இரத்த ஓட்டத்திலிருந்து பாசத்தை எடுத்துவிடு. இதயம் சுத்தமாகிவிடும். மண்டை ஓடுகளின் மேலே நடந்து மண்டலத்தை ஆண்டவர்கள் பலர். தன் தம்பியின் தலை மீது நடந்து தரணியை ஆளப்போகிறவன் உன் கணவன்.
பைத்தியக்காரி. வரக்கூடாது, வந்துவிட்டது. அழுதாலும் தொழுதாலும் அதில் ஓர் எழுத்து மாறாது. வாழத் தெரியாதவன் வறண்டு போன தத்துவங்களின் பிரதிநிதி. ஜெயிக்கும் கட்சியிலே சேரத் தெரியாதவன் போராடுவோர் பக்கம் சேர்ந்து புத்தி இழந்தவன். சாவதற்கென்றே பிறந்து விட்ட துர்பாக்கியம் பிடித்த என் சகோதரன். அவன் ஆத்மா சாந்தி அடையட்டும், சாந்தி அடையட்டும். நாட்டம் படகை சாய்க்கும் புயலாய் நாமும் வரலாமோ? நாட்டம் படகை சாய்க்கும் புயலாய் நாமும் வரலாமோ? நாளை உலகில் துரோகிகள் என்னும் பெயரும் பெறலாமோ? பெயரும் பெறலாமோ? பெயரில் என்ன இருக்கிறது? 100 பேர் கூடி ஊர்வலம் நடத்தி வீராதி வீரன் என்று வாழ்த்துப்பா பாடினால் துரோகி தியாகியாவான். குழப்பம் புரிந்தவன் முழக்கம் செய்தவனாவான். கொள்ளையடித்தவன் வள்ளலாய் மாறுவான். மந்தை ஆடுகள் மக்கள். வாழ்ந்து காட்டுகிறேன் பா, வருக வருகவன வாழ்த்துரைக்க செய்கிறேன் பா. கல்லாகிவிட்டது நெஞ்சம். தேவன் இதயம் கல்லானார், தேவியர் துணை இல்லையோ? ஆவியை தருவார் அவரிருந்தால் அடைக்கலம் கிடைக்காதோ? அடைக்கலம் கிடைக்காதோ? அடைக்கலம் கிடைக்காதோ? தாயே, தாயே, அல்லது உயிரோடு பிடித்து அரண்மனையிலிருந்து உத்தரவு பிறந்திருக்கிறது. அந்த உத்தரவும் என் குழந்தைக்கே இடப்பட்டிருக்கிறது. யார் உன் கணவன் தெரியாதா உங்களுக்கு? இங்கு சில நாள் பதவியில் இருந்தாரே அவர். அரசரின் உயிருக்கு உயிரான முத்தழகு தேர்வையின் அண்ணன். முத்தழகின் அண்ணன் துரோகி சின்னசாமியின் மனைவியா நீ? நடந்ததெல்லாம் தெரியுமா உனக்கு? பெரிய மன்னரை இரவோடு இரவாக கொன்றுவிட முயன்றான் உன் கணவன். தான் சாக வேண்டிய வேளையிலே தப்பித்து விட்டான் சதிகாரன். யாரை காப்பாற்ற சொல்லுகிறார்? உன்னையா, கணவனையா, கொழுந்தனையா? மூவரையும் காப்பாற்றி எங்கள் குடும்பத்தை முன்போல் இணைத்து வைக்க வேண்டும் தாயே. நடக்காது பெண்ணே, நடக்காது. உன்னை காப்பாற்றுகிறோம், பொன்னும் பொருளுமே தருகிறோம், நீ ஒரு பெண்ணாக இருப்பதா? ஆனா உன்னாலேயே கொல்லப்பட வேண்டிய ஒருவனுக்கு உயிர் பிச்சை கேட்காதே. இரவோடு இரவாக சுவரேறி குதிப்பது நல்ல வீரன் செய்யும் செய்கை அல்ல. அன்னமிட்ட வீட்டில் கன்னமிடுவது நல்ல மனிதன் செய்யும் செயல் அல்ல. ஆம், அவன் வீரனும் அல்ல, மனிதனும் அல்ல, உனக்கு நல்ல கணவனும் அல்ல. எப்படியாயினும் அவர் என் கணவர். உங்களை மன்றாடுகிறேன், அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். தாலிக்கு வேலி அளித்த தார்வேந்தர் தேவியரை என் வாழ்வுக்கு ஒரு வேலி, மனதுக்கு ஒரு கணவர், என் உயிருக்கு அவர் உயிர். தழைத்து வளரும் சிவகங்கை பயிரை அவர் அழிக்க முயன்றதை நான் அறிவேன். பிழைத்து போய் என்று ஒருமுறை மன்னியுங்கள். கடல் மழை போல் பெருகும் உங்கள் கருணை உள்ளம் ஒருமுறை அவருக்காக இறங்கட்டும். அவரையும் மன்னியுங்கள். அப்படி ஒரு அண்ணனை பெற்றதால் செய்த வீர செயல்களுக்கெல்லாம் துரோகி என்ற பட்டத்தை பெற்ற அவர் தம்பியையும் மன்னியுங்கள். அரசை கவிழ்ப்பது, குழப்பத்தை விளைவிப்பது, அரசரை கொல்ல முயல்வது, இவையெல்லாம் மன்னிக்கக்கூடிய குற்றங்களா பெண்ணே? எவ்வளவு நெஞ்செழுத்தத்தோடு நீ இங்கே வந்திருக்கிறாய் என்று இப்பொழுதுதான் தெரிகிறது. எங்கே இந்த கொடியவன்? இப்பொழுதே ஆணையிடுங்கள். அவன் உடம்பை ஈட்டிகளால் 1000 கண்களாக துளைத்து ஒவ்வொரு கண்ணிலும் பீரிட்டெழும் குருதியில் நீதியை குளிக்க வைத்து அவன் செய்த இழிச்செயல்களையும் அவன் பிணத்தோடு போட்டு கொளுத்துகிறேன் என்று சொல்ல வேண்டிய நீ அவனுக்காக மன்றாடுகிறாய். மறவர் மகளா நீ? மானம் காக்கும் குல மங்கையா நீ? பொன்னாத்தா, ஆத்திரத்தில் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாதே. மறவர் மக்கள் மானத்துக்கு பயந்தவர்கள் தான். அவன் கணவன் என்பதற்காக ஓடி வந்திருக்கிறாள், உத்தமன் என்பதற்காக அல்ல. பெண்ணே, நேற்று நடந்த காரியத்தை எப்படி உன்னால் தடுக்க முடியவில்லையோ அப்படியே நாளை நடக்கவிருக்கும் காரியத்தை நாங்கள் தடுப்பதற்கில்லை. அப்படி சொல்லிவிடாதீர்கள் தாயே, சொல்லிவிடாதீர்கள். ஜோடி புறாவில் ஒரு பேடை புறா துணை இழந்து தவிக்கும்படி விட்டு விடாதீர்கள். அவர் செய்த துரோகத்திற்கு என்னை தண்டியுங்கள். சாட்டையால் அடியுங்கள், தலைவேறு கால்வேறாக்குங்கள். அவருக்கு உயிர் பிச்சை அடியுங்கள். முத்தழகரையும் காப்பாற்றுங்கள். போதும், நிறுத்து. கழுகு செய்யும் குற்றத்திற்கு புறாவை தண்டிக்கும் நீதி இன்னும் சிவகங்கையில் உருவாகவில்லை. அழிக்க வேண்டியதை அழித்தாலொழிய நிலைக்க வேண்டியது நிலைக்காது. சிவகங்கையின் குடிமக்களிலே நீயும் ஒருத்தி இல்லையா?
சேரவரும் போர் புயலில் சிவகங்கை அடிந்தால் அதில் சேர்ந்து அடிய வேண்டியது நீயும் இல்லையா? கற்பழிக்கப்பட்டவர்களும் கொலை செய்யப்பட்டவர்களும் உன்னை போல் தமிழர் மக்கள் இல்லையா? கும்பனியாருக்கு கோபத்தை மூட்டினான். உடையனத்தேவரை பின்னிருந்து தூண்டினான். நாட்டிலே நடைபெற்ற ஒவ்வொரு குழப்பத்துக்கும் அவன்தானே பெண்ணை காரணமாக இருந்திருக்கிறான். அவனுக்கு மன்னிப்பு வேண்டுவது உன் மனசாட்சி எப்படி அம்மா அனுமதிக்கிறது? 8 ஆண்டு காலம் பட்டோமே துயரம். திண்டுக்கல்லிலும் மேட்டுப்பட்டியிலும் அனாதைகளைப் போல அலைந்தார்களே அரசர்கள். புயலில் சிக்கிய துரும்பென, அலையில் விழுந்த இளையன, திசை தெரியாத படகன தேம்பி திரிந்த 8 ஆண்டு காலம் மீண்டும் கொட்டு முழக்கத்தோடு வரப்போகிறதே. நாடிகை தோறும் சிவகங்கையை நாசம் நெருங்கிக் கொண்டிருக்கிறதே. ஊமத்துறையின் வருகையால் ஏற்பட்ட குழப்பம் உன் கணவனால் பெருகவிடப்பட்டிருக்கிறதே. யார் தலை போகுமோ, எந்த பிள்ளையை பறிகொடுப்போமோ என்ற ஏக்கம் பிறந்திருக்கிறதே. இவ்வளவு அழிவுகளுக்கும் காரணமான ஒருவனுக்காகவா நீ வாதாடுகிறாய்? போ, மரவர் மண்டலத்தின் புனிதமான ரத்தம் உன் உடம்பில் ஓடினார். மானம் காக்கும் குலமங்கையரில் நீயும் ஒருத்தி என்பது உண்மையானா? பிள்ளைகையில் வேல் கொடுத்து அனுப்பும் பரம்பரையில் வந்தவள் நீயானா? கயவனுக்காக மன்றாடுவதை விட அவனை கண்டுபிடித்து கொண்டு வருவதே பெருமை. அது முடியவில்லையே ஒரு முழ கயிற்றில் ஊசலாடுவது உயர்வு. ஒரு முழ கயர். ஊமைத்துறைக்கு உதவி செய்தவர்களுக்கு இதுதான் பரிசு. கம்பெனி பேய்வாய் பீரங்கிகளுக்கு முன் கம்பும் வேலும் என்ன செய்ய முடியும்? You are our best friend. By now, the Tinnevelly and Madras regiments would be on their march. நீங்கள் தான் கம்பெனியின் உண்மையான நண்பர். மிக்க மகிழ்ச்சி. இந்நேரம் திருநெல்வேலி படையின் சென்னை படையும் புறப்பட்டிருக்கும். ஆஹா, சென்னையிலிருந்து படை. சென்னையிலிருந்து படை. திருநெல்வேலி படையோடு உடையனத்தவர் வருகிறார். ஆமரசே, பாராப்பூர் நெடுவேலுக்கு சேரி அனுப்பும் உத்தரவு. திருப்பாரக்குடிக்கு சொல்லி அனுப்புங்கள். திருப்பத்தூர் முத்துசாமியை புறப்பட சொல். நாட்டகன் கோட்டைக்கு நீ போ. 5000 வீரர்கள் காளையார் கோயிலுக்கு புறப்பட வேண்டும். மண்ணை அதனடித்து பகவரனை சிதறடிக்கும் காலம் வந்துவிட்டது. புறப்படுங்கள், புறப்படுங்கள். ஏன் எங்க அறையான புறப்பட்டா காளையார் கோயிலுக்கு புறப்படுங்க. ஐயா, என் கணவரை கண்டீர்களா? உன் கணவர் யாரும் அது? முத்தழகு தேர்வியின் அண்ணன். சரி, அந்த கலவான பேரா ஒரு குளம் கயிறு கிடைக்கல உனக்கு? ஊரையே நாட்டப்படுத்துறான் அந்த பாவி. அந்த துரோகிய உன் புருஷன் சொல்றதை விட உன் கழுத்துல இருக்க தாலிய ஒரு நாய் கழுத்துல கட்டிட்டு குளத்துல இருந்து சாவு. துரோகி என்று மருது மன்னரா சொன்னார். ஆமா, அப்படியானா காளையார் கோயிலுக்கு அவர் வர முடியாதா? தெரியவில்லை. அது அவரே வருகிறார். சித்து, எல்லாமே உனக்கு தெரியும் அல்லவா? நான் துரோகி என்று நீயும் நினைக்கிறாயா? சித்து, கரை படிந்திருக்கிறது என் மீது. கழுவாய் தேட புறப்பட்டு விட்டேன். அண்ணனை கைது செய்யாமல் நிரபராதி என்பதை நிரூபிக்கவே முடியாது. கட்டப்பட்டிருக்கும் என் கைகளுக்கு இனி கடமை ஒன்றுதான். மாறுவேடத்தில் போர்முனைக்கு செல்வேன். அங்கே வாழ்வாங்கி போரிடுவேன். கடைசி நேரத்திலும் கடமை தவறாதவன் என்பதை உறுதிப்படுத்துவேன். அத்தான், நானும் வருகிறேன் காளையார் கோயிலுக்கு. சரிவா. ஆனால் நான் யார் என்று அங்கே தெரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்ள வேண்டும். சிவகங்கை சீமை, எங்கள் சிவகங்கை சீமை, சிவகங்கை சீமை, எங்கள் சிவகங்கை சீமை, சிவகங்கை சீமை, எங்கள் சிவகங்கை சீமை, எவர் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் சிவகங்கை சீமை, எங்கள் சிவகங்கை சீமை, சிவகங்கை சீமை, சிவகங்கை சீமை. அன்னை மக்கள் ஒன்றுபட்டு தன்மை கண்டு நன்மை கொண்டு அற்புதங்கள் செய்த எங்கள் சிவகங்கை சீமை. அன்னை மக்கள் ஒன்றுபட்டு தன்மை கண்டு நன்மை கொண்டு அற்புதங்கள் செய்த எங்கள் சிவகங்கை சீமை. சிவகங்கை சீமை, சிவகங்கை சீமை, சிவகங்கை சீமை. அன்னை மக்கள் ஒன்றுபட்டு தன்னை கண்டு மென்மை கொண்டு அற்புதங்கள் செய்த எங்கள் சிவகங்கை சீமை. போர்முகத்தில் ஏறி நின்று பேர் வளர்த்த பாண்டி நாட்டின் சீர் வளர்த்து வாழ்வதெங்கள் சிவகங்கை சீமை. சிவகங்கை சீமை,
சிவகங்கை சீமை சிவகங்கை சீமை சிவகங்கை சீமை அன்னை மக்கள் ஒன்றுபட்டு தன்மை கண்டு நன்மை கொண்டு அற்புதங்கள் செய்த எங்கள் சிவகங்கை சீமை சிவகங்கை சீமை சிவகங்கை சீமை சிவகங்கை சீமை அன்னை மக்கள் ஒன்றுபட்டு தன்மை கண்டு நன்மை கொண்டு அற்புதங்கள் செய்த எங்கள் சிவகங்கை சீமை அன்றும் இன்றும் என்றும் எந்த அந்நியத்தும் அடிமையின்றி தன்னையாண்டு தான் வளர்ந்த சிவகங்கை சீமை சிவகங்கை சீமை எங்கள் சிவகங்கை சீமை சிவகங்கை சீமை எங்கள் சிவகங்கை சீமை அன்னை மக்கள் ஒன்றுபட்டு தன்மை கண்டு நன்மை கொண்டு அற்புதங்கள் செய்த எங்கள் சிவகங்கை சீமை அன்னை மக்கள் ஒன்றுபட்டு தன்மை கண்டு நன்மை கொண்டு அற்புதங்கள் செய்த எங்கள் சிவகங்கை சீமை சிவகங்கை சீமை எங்கள் சிவகங்கை சீமை சிவகங்கை சீமை சிவகங்கை சீமை சிவகங்கை சீமை
விட்டார்கள். இது போர் முறையும் அல்ல, தீரமும் அல்ல. எதிரியானாலும் இவனும் நம் அடைக்க. இவனையும் கவனித்து நல்லதா என்ன ஆயிடுச்சு தேவரே? என்ன ஆயிடுச்சு? ஏதாவது செய்தி வந்ததா? இல்லை, திருநெல்வேலி படை சிவகங்கைக்குள் புகுந்து விட்டது. நாம் இப்பொழுதே சுரங்க வாசல் வழியாக காளையார் கோயிலுக்கு புறப்பட வேண்டும். சீக்கிரம் புறப்படுங்கள், சீக்கிரம். புறப்படலாமா? கவியேற்று அரசாலட்சியம் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லத்தான் படை வந்திருக்கிறது. திருப்பத்தூர் சிறைச்சாலையில் உங்களுக்கு தனியிடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கலங்காதீர்கள் தேவியரே, காலம் இப்படியே போய்விடாது. சூழ்ச்சி முடியும். மருதுபாண்டியர்கள் ஆட்சி தொடரும். தைரியமாக வாருங்கள். தம்பி, தக்க தருணத்தில் என் உயிரை காப்பாற்றினார். யாரப்பா நீ? இவர் ஊமிங்க. அடடா, அற்புதமான வீரம் இருந்தும் வாய் பேச முடியாமல் இருக்கிறாயே. முத்தழகு இல்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்த எனக்கு நீ ஆறுதல் அளிக்கிறாய். பாவம், நன்றியுள்ள தளபதி அவர். இப்பொழுது எங்கே இருக்கிறார்? அவன் நன்றி உள்ளவனா இல்லையா என்பது உறுதியாக இன்னும் 4 நாட்கள் இருக்கின்றன. அரசே, என்ன செய்தி? அரசே, திருநெல்வேலி படை சிவகங்கை அரண்மனைக்குள் நுழைந்து தேவியரையும் குழந்தைகளையும் கைது செய்து 100க்கு
மேற்பட்ட வீரர்களையும் கைது செய்து திருப்பத்தூர் சிறைச்சாலைக்கு கொண்டு போய்விட்டதா? ரகுநாத தேவரங்கே அவரும் கைது செய்யப்பட்டார். விடியும் விடியும் என்றிருந்தோம், இது முடியும் பொழுதாய் விடிந்ததடா. விடியும் விடியும் என்றிருந்தோம், இது முடியும் பொழுதாய் விடிந்ததடா. கொடியும் முடியும் தாழ்ந்ததடா, குடியும் குலமும் ஓய்ந்ததடா. விடியும் விடியும் என்றிருந்தோ, இது முடியும் பொழுதாய் விடிந்ததடா. பெருமையிலே நான் சிரித்தேன், பிறந்து வந்த வேளையிலே நீ அழுதாய். இன்று உயிர் வளர்த்த பாசத்தால் அழுகின்றேனா? ஓடுகின்ற வேகத்தில் சிரிக்கின்றாய் நீ. அழிப்போர் வருவார் தளராதே, மடிந்து விட்டார். இன்னும் 2 நாட்களுக்கு மேல் படைபலம் தாங்காது. சோதனை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இல்லை அண்ணா,
வெற்றி வெகு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. மருது பாண்டியரின் வீர வரலாற்றை நாடு புகழ்ந்து பாடும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. வீர சரித்திரம் நம்மை அரவணைக்க துடிக்கிறது, அரவணைக்க துடிக்கிறது. துரைசாமி, துரைசாமி, தம்பி துரைசாமி, தைரியமாக என் கைகளுக்கு வரவைத்து விட்டாயே. உன் பிஞ்சுவேனை சிதைக்க அந்த வஞ்சர்களுக்கு எப்படியெல்லாம் வரம் கொடுத்தது. துரைசாமி, 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 துரைசாமி. துரைசாமி, நான் இப்போது உண்மையிலேயே ஊமையாகிவிட்டேன். உண்மையிலேயே ஊமையாகிவிட்டேன். உண்மையிலேயே ஊமையாகிவிட்டேன். தம்பி, சிவகங்கையின் முடியை சுட வேண்டிய நீ போய்விட்டாயா? இது யாருக்கு முடிசூட்டுவோம்? கருணையே உருவான மேஜர் வெல்ஸ் அவர்களே, சிவகங்கை பொதுமக்களே, சிவகங்கைக்கே உரிதான ராஜா பெரிய உடையனத்தேவர் அவர்களுக்கு உங்கள் விருப்பம் போல் முடிசூட்டி வைக்கிறோம். தங்கள் கையாலேயே. Mr. Udayanar, from this day on, you are the ruler of Sivaganga. ராஜா பெரிய உடையனத்தேவருக்கு நகரத்து மக்களை வாழ்த்து பாடச் செய், நடனமாடச் சொல். நகரத்தில் மக்களே இல்லை பிரபு. ஏன் இல்லை? நான் அழைத்து வருகிறேன். எங்கே போகிறீர்கள்? அதை எதற்கு நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மரியாதையாக வீட்டுக்கு போ. வீடு எங்கே இருக்கிறது? வீட்டில் யார் இருக்கிறார்கள்? நாளை வருகிறேன் நான். தம்பி துரோகியாமே. நம்பியவர்களுக்கு வேறு என்ன பெயராம்? இன்று 45வது நாள். ஒழுங்காக உழைத்தவன் துரோகியாக சாகப் போகிறான். துரோகம் புரிந்துவிட்ட உங்களோடு நான் வாழப் போகிறேன். மடையன், அவன் ஏன் அங்கே இருக்கிறான்? இங்கே வரச் சொல். இன்னும் ஒரு பதவி காத்திருக்கிறது. பொய்ப்பட்டம் எதற்கு? உண்மையிலேயே துரோகியாகி விடட்டும் என்கிறீர்களா? ஒரு இடத்து தியாகம், மறு இடத்து துரோகம். இடத்தையும் நேரத்தையும் பொறுத்து துரோகம் தியாகமாகும், தியாகம் துரோகமாகும். கண்ணாத்தா, தத்துவத்தை நிறுத்துங்கள். தம்பியை காப்பாற்ற வேண்டும். இன்று கடைசி நாள். இன்று கடைசி நாள். இன்று கடைசி நாள். ஆணைப்படி முத்தழகு வரவில்லை. அண்ணனின் தரையோடு வருவார். தவறமாட்டான் முத்தழகு. இல்லை அரசே, இல்லை. தவறிவிட்டான் முத்தழகு. இல்லை, முத்தழகு நான் தான். முத்தழகு நான் தான். அண்ணனை கொண்டு வர ஆர்ப்பரித்து கிளம்பிய முத்தழகு நான் தான். மாற்று உடை அணிந்து மனதில் உரமிகுத்து ஏற்ற கடமை முடியும் வரை வாய்மூடி இன்று உங்கள் தன்னதியில் உண்மை உணர்த்த வந்த முத்தழகு நான் தான். அரசே, துரோகத்துக்கு சரியான விலை இதோ என் தலை. முத்தழகு, நீ துரோகி அல்ல. வெறுத்து ஒதுக்கியும் விடாமல் பின்பற்றி வந்தாயே, நீயா துரோகி? வராது என்று கூறியும் வாழேந்து ஓடி வந்தாயே, நீயா துரோகி? தாக இருந்த என்னை உன் மார்பு காட்டி காப்பாற்றினாயே, நீயா துரோகி? ஆமாம் அரசே, நான் துரோகி. இப்படி ஒரு அண்ணனை பெற்று தந்தாயே என் தாய், அவள் துரோகி. நாட்டு மன்னர் காட்டுக்கு வந்த